கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாயே. என் உறவுகளே, உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஏன் இந்த பிறவி? ஒரு மனுஷனுக்கு வலி இருக்கும் பொழுது தான் மனசு ரொம்ப வலிமை பெறும். எல்லாருக்கும் பெயின் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயின். ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தால் பெயின், ஒருத்தவங்களுக்கு தொழிலால் பெயின், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையினால் பெயின். நம்மளே நம்ம சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு பெயினாக இருப்போம். ஏன்னா பிரச்சனை எங்கேருந்து வெளியிலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அந்த சான்ஸ் அவங்க வாங்கினதுக்கு பிறகு அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக வருது. அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ஏன் இந்த பிறவி அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த அர்த்தத்தை பற்றி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய முடிவில் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இது எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய பெயினுக்கு மருந்தையும் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த பிறவி ஏன்? நான் ஏன் பிறந்தேன்? வருத்தமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சிம்மராசி பிறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே இருளே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர். அவன் வாழ்க்கையை இருண்டு போகணுன்னு பல பேர் வேண்டிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா, சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா, சில கோயிலில் மிளகா அரைப்பாங்க, சில கோயிலில் யாகத்தில் மிளகா போடுவாங்க, சில இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய ஹோமங்கள்லாம் நடக்குது. நிறைய ஹோமங்களில் பார்த்திங்கன்னா அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அதில் அதிகபட்சம் நம்ம துரோகிகள் அழியணும், விரோதிகள் அழியணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளீஸ், இனிமேல் நமக்கு அது மாதிரி எண்ணங்கள் யாருக்கும் வரக்கூடாது. ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டானா அவன் அழியணுன்றது முதல்ல நம்ம எடுத்துடணும் மனசில். யாருக்கும் போய் மிளகா அரைக்கிறது, இது எல்லாமே திருப்பி நம்மளை ரிட்டர்னில் வரும். நீ எதை விதைக்கிறாயோ அது மீண்டும் அறுவடையாகும். கொஞ்சம் காலதாமதம். அவன் உன்னை வருத்தப்படுத்திட்டானா, உங்கள்கிட்ட உள்ள எல்லாத்தையும் பிடிக்கிட்டு உன்னை அனாதையாக விட்டுட்டானா, உனக்கு அவன் செய்வனையே வச்சுட்டான்னு உனக்கு தெரியுதா? எதுவாக இருந்தாலும் ஆண்டவனிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வளவுதான். பூக்களை சமர்ப்பிக்கிறோம், நெய்வேத்தியங்களை சமர்ப்பிக்கிறோம், பழங்களை சமர்ப்பிக்கிறோம். அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற எண்ணத்தையும் ஆண்டவனிடத்தில் சமர்ப்பித்தால் நிச்சயமாக அந்த எண்ணங்கள் ஆண்டவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவன் அதற்கான செயலை செய்வான். அதை விட்டுட்டு அதர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். அதனால தான் சொல்கிறேன், மனசிலையும் இருள் இருக்கக்கூடாது, உலகத்திலும் இருள் இருக்கக்கூடாது, ஒளியாக நிற்க வேண்டும் என்பதற்காக பிறந்தவர்கள். பல பேருக்கு ஒளி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். அதனால் உங்களுடைய மனசில் ராஜகம்பீரம்னு ஒன்று இருக்கும், அதுதான் உங்களுடைய பலம். நான் ஜெயிச்சுடுவேன், எந்த கோட்டையும் நான் பிடிச்சிடுவேன், எவ்வளோ பெரிய கோடு எனக்கு பக்கத்தில் பெருசாக போட்டாலும் அந்த கோட்டை தாண்டி இன்னொரு கோடு போட முடியும் என்னால். புது புது விஷயங்களை என்னால் பெருக்க முடியும், உருவாக்க முடியும். இந்த வல்லமை குணம் கொண்டது. ஆறாத வடு எந்த வடுவாக இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சி அதுக்கு அடுத்த கட்டத்தை நகர்த்தக்கூடிய வல்லமை இந்த சிம்மத்திற்கு உண்டு. இதான் உங்கள் பிறவி.
மற்றவர்களுக்கு தைரியத்தின் முகமாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். சும்மா சும்மா சொல்லுவாங்க சிங்க முகம் கர்ஜனைன்னுவாங்க, அதெல்லாம் பேருக்கு சொல்லலான்னு நினைக்காதீங்க. உண்மை. மற்றவர்கள் தைரியத்திற்கு முகமாக இருக்கக்கூடியவர்கள். அவன் தோற்று போகிறான்னா உங்களை பார்த்தா போதும், அவன் ஜெயிச்சுடுவான். கனவு பல பேரை தூங்க விடாது. நீங்கள் ஏதாவது ஒரு கனவு கண்டிங்கன்னா பல பேரை தூங்க விடாது, அதனால உங்களை தூங்க விடாது. அதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதை அடைகிற வரைக்கும் உங்கள் மனசு தூங்காது. உங்களுக்கு ஒரு கனவு வருது, ஒரு எண்ணம் வருதுன்னா அது உங்களை தூங்க விடாமல் தூண்டி அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போகும். சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு எல்லா கிரகங்களும், இன்னும் சொல்லப்போனால் அது என்னது, கொரோனா காலத்தில் கூட தன்னம்பிக்கையோடு நம்ம சுயநலம் இல்லாமல் அதை சந்திச்சிருப்பீங்க. இந்த கொரோனா காலத்தை நிறைய பேர் டியூலாம் கரெக்டாக கட்டியிருப்பீங்க. எப்படி தான் நடந்ததுன்னே தெரியாது. இதெல்லாம் நடந்திருக்கும். ஒரு கூட்டத்தில் கூட தனியாக போராடக்கூடிய மனம் சிம்மத்திற்கு மட்டும்தான் உண்டு. இதான் உங்கள் பிறவி, இதான் உங்களுடைய பலம். விடலாமா? விடக்கூடாது. பலருக்கு உங்கள் அகந்தை, உங்கள்கிட்ட ஒரு அகந்தை இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? திமிர்னு சொல்லலாமா? என்ன வேணாலும் வச்சுங்கடா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலே அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னுடைய நல்ல எண்ணம். என்னையை நான் தோத்துன்னு நினைக்கிறியடா அப்படின்னு இன்னொருத்தனை பார்த்து கேட்குறது பேர் எப்படி? அகந்தை. அந்த எண்ணம் உண்மையிலே சொல்கிறேன், அதுதான் உங்களுடைய சுயமரியாதை. இது பேர் தான் சுயமரியாதை. அதை யாராவது டச் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு, கல்லி. அதுதான் சிம்மத்துடைய பலம். பல பேர் உங்களுடைய அகந்தையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் சுயமரியாதை. அதுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் சுயமரியாதை விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் உள்ளம் பெரிய உள்ளம், அதனால் நிறைய காயமும் இருக்கும். அதனால் உங்களுக்கு காயமும் பெருசாக தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் உங்களை யாராவது எதிர்த்தாங்கன்னா, எவன் எதிர்த்தாலும் யார் எதிர்த்தாலும் அவர்களுக்கும் ஒரு நாள் ஓடி சென்று உதவி செய்யக்கூடியவர். அவர்களை நீங்கள் கவுக்க மாட்டீங்க. இதுதான் சிம்மம். சிம்மத்தை பொறுத்தவரை எதிர்த்தவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள், தோற்றாலும் பெருமையோடு தோற்கக்கூடியவர்கள். ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா கூட அதை பெருமையாக எடுத்துக்கிறது. பரவாயில்ல, ஓகே, கூல், அதை சொல்ல முடியும். அதான் சிம்மத்தோட கர்ஜனை. அதை விட்டுட்டு தோத்துட்டு அப்படி கிடையாது. யாரிடமும் தாழ்ந்து வாழ விரும்பாதவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இதை விட என்னங்க ஹைலைட் பாயிண்ட் சொல்ல முடியும்? இந்த பிறவியோடைய ரகசியம், யாரிடத்துலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஏன் இந்த பிறவினா, இதெல்லாம் உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும். தாழ்ந்து வாழ விரும்பலை சார், இதுதான் பிறவி. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் மனசில் ஒரு ராஜகம்பீரம் இருக்குது, அதுவே உங்கள் பலம், அதுவே உங்களுடைய வெற்றி. சில நேரங்களில் ஆட்டம் ஆடும், வாழ்க்கையில் சில ஆட்டம் வரும். டோன்ட் ஃபீல், அடுத்த வினாடியே எழுவும். அதுதான் இந்த மற்றவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குற நாம் தைரியத்தை இழக்கலாமா? இழக்கக்கூடாது. இன்னும் ஏறணும், இன்னும் ஏறணும், நல்லா வருவோங்க. என்ன உறவுகளே, இந்த பிறவி பலன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை உங்களோடு உணர்த்துவதற்கும் உங்களோடு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறது. என்னுடைய வடிவத்திலே இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறது. பிரபஞ்சம் ஒரு பெரிய கனெக்ஷன். கவலைப்படாதீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிறவியில் பின்வாங்கக்கூடாது முன்வைத்த காலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடாது. வச்சுட்டோம், அடுத்த கட்டத்தை ஆண்டவன் பார்த்துப்பான். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுற பெயின் நம்மளை வலிமையாக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நினச்சி பாருங்கள். அது மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் நல்லா இருக்க மாட்டோம். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எதையோ இழந்திருப்போம், யாரையோ இழந்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம்.
அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய பலம். அதில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இதை இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. கடவுள் போடக்கூடிய, ஆண்டவன் போடக்கூடிய நாடகதாரி ஆண்டவன், அவன் நடிக்க வைக்கிறான், நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டைரக்ஷன் ஒன்லி கடவுள். அவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். இதுக்கு இடையில் நாம் அவசரப்படுறோம். என்ன அவசரப்படுறோம்? நான் இன்றைக்கி நினைக்கிறது நடக்கலை, மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, எல்லாரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் மற்றவன்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்க போகிறோங்கிறத யோசிக்கணும். காலம்ங்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமாக வெளியில் வர முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பயணம். எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து வாழ்க்கையில் வெளியில் வந்துடலாம். 10வது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 11வது 12வது ஒரு பள்ளிக்கூடம், காலேஜ் யூஜி ஒரு பள்ளிக்கூடம், அது கல்லூரி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜி ஒரு கல்லூரி. கல்வி பயிலக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் காலத்தில் பயிலக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான். இதான் வாழ்க்கை. டெய்லி ஒன்று படி, டெய்லி ஒன்று கற்றுக்கோ, அவ்வளோதான். டெய்லி காலையில் எழுந்திருக்கிறதே வரம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கேன்டாண்ணா அப்படி நம்ம நினப்போம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒன்று என்னால் ஒன்று படைக்கப்பட போகுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று உணர போகிறேன், இப்படி நம்ம நினப்போம். இன்னிலேருந்து நாம் எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் படைக்கப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் உணரப் போகிறேன். இது மூணையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் ஆரம்பம். எதையும் தாங்கும் இதயம் நமக்கு இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவது ஒரே ஒரு விஷயத்தில் தான், ஆன்மீகம், பக்தி, இறைவனுடைய எண்ணம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனுஷனையும் நம்பாத, கடவுளை நம்பு. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும், என் தங்கங்களா, என் பிள்ளைகளா, என் செல்லங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவனை நேசிங்க, ஆண்டவனுடைய பாதத்தை பிடிங்க. நீ எந்த ஆண்டவனை வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு பிடிச்ச ஆண்டவன்கிட்ட நீ பேசு. அந்த ஆண்டவன் ஒன்று சோதிக்க மாட்டான், கண்டிப்பாக விடை கொடுப்பான். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இரண்டு பக்கமும் ஒன்றாக தெரியக்கூடியது. மற்ற எதுவுமே ரெண்டு பக்கமும் ஒன்றா தெரியாது. அதனால் நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் வை. அந்த பிரபஞ்சம், அந்த ஆண்டவன் இந்த வெற்றியை தீர்மானம் பண்ணுவான். இந்த பிறவி எல்லாத்தையும் தாங்கி வலிமை பெற்று அர்த்தமானதாக மாறுமே தவிர இது அர்த்தம் இல்லாததாக போகாது. அர்த்தம் இதா ராஜா. ஆல் த பெஸ்ட். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.